காலை நட்சத்திரம். இன்று நான் மிகவும் MVKDM எழுந்தேன். ஒரு அற்புதமான மேகமற்ற குளிர்ந்த விழா காலை. குளிரும் தெளிவும் கூடியது. இருள் இன்னும் நாளுக்கு உரிமை வைக்கின்றது. மற்றும் வானம் நட்சத்திரங்களால் நிரம்பியது. மார்னிங் ஸ்டார்வை விட பிரகாசமாயிருந்து எந்த நட்சத்திரமும் இல்லை. அது கிழக்கு வரம்பு மேலே தொங்கியது. நான் அந்த நட்சத்திரத்தை நினைத்தேன், அல்லது பாரம்பரியமாக காதல் தெய்வமாக பெயரிடப்பட்ட புதுச்சு கிரகம் வீனஸை. சிந்திக்கையில் நான் நினைத்தேன், இந்த மார்னிங் ஸ்டாருக்கு லூசிஃபர் என்று பெயர் பதிக்கப்பட்டது. அந்த லூசிஃபர் சில நேரங்களில் சன்ரைஸ் முன்னோடியான அல்லது தீயன் ஈவலாக காணப்பட்டது. மற்ற முறை லூசிஃபர் என்றால் காலை ஒளி, உதயத்தின் முதல் அறிவிப்பாளி என்றும் பொருள். உதயம் மற்றும் நம்பிக்கை ஒரே சமயம் சேர்ந்து இருப்பதால் மார்னிங் ஸ்டார் லூசிஃபர் உடன் இயேசு இணைக்கப்படுவதை புரிந்து கொள்ளலாம். மீண்டும் நான் சிந்திக்கையில், சரி, இதை இன்னும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறினேன். பழமையான காலத்தில் வீனஸ் காதல் தெய்வதியாக இருந்தார். அவர் அன்பும் இரக்கமும் நிறைந்தவர். மென்மையான, தியாகமாகவும் அளிக்கும் பலனும் நிறைந்த ஒரு பக்கத்தில் விருப்பமும் சுயநலமும் கடுமையானதும் மறுபக்கத்தில் உள்ளவர். எனவே இந்த பண்புகளை வேறொருவருக்கு மாற்றுவதற்கு மிகப்பெரிய தொந்தரவு இல்லை. இயேசு இரக்கமான மற்றும் தியாகமான மார்னிங் ஸ்டாரை பிரதிபலிப்பார். அதே சமயம் லூசிஃபர் TNF சுயநலமும் தொடர்ந்த விருப்பத்தையும் குறிக்கும். மேலும் சிந்தித்தால், இந்த மூவர் காதலை அதன் அனைத்து வடிவங்களிலும், உயர்ந்த ஆன்மீகத்திலிருந்தும் தீவிர விருப்பத்தின் கெட்டவாறுக்கும் இயல்பான முறையில் பிரதிபலிக்கிறார்கள் என்பதை கண்டேன். நாம் அனைவரும் இந்த முழு காட்சியை கொண்டுள்ளோம். நாம் அனைத்திலும் மிகப்பெரிய தியாகமான இரக்க நிகழ்வுகளையும் மிக கடுமையான விருப்பங்களையும் கொண்டிருக்கிறோம். அது எந்த குதிரை ரதத்தை இழுத்தால் வளையலை முடிவு செய்கிறது. சிறந்த வாழ்க்கைக்கான முக்கியம் குதிரைகளுக்கு போதுமான தடியை தருவது. அப்படி செய்து ரதம் நேராக செல்லும். ஆனால் மிக கூடுதலாக குதிரைகள் பாதையிலிருந்து விலகாமல் சுதந்திரமாக ஓட வேண்டாம். இதனுடன் வீனஸ், லூசிஃபர், மார்னிங் ஸ்டார் ஒரு அருமையான காலை நடக்கும் தோழன் ஆவேன். தோழன்.